ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ சந்திக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த ஸ்டடி பிளான் தான் ஓகேங்களா. ஸோ ஸ்டடி பிளானில் நிறைய பேர் சொதப்புவாங்க. ஸோ என்ன அப்படின்னா ப்ராப்பராக போட்டிருக்க மாட்டாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ ஓவரால் பிளான் இது மாதிரி எதுவுமே யோசிச்சிருக்காமல் டக்குன்னு போட்டுருவாங்க. இன்றைக்கி இதை படிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுருவாங்க. ஸோ அடுத்த வாரம் இதை படிப்போம் நிறைய பிளான் போட்டு சொதப்பிடும். அஃப்கோர்ஸ் எனக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா சிலபஸ் ஓகேங்களா. சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 4 பேஜ் அப்படிக்கிட்ட தான் வரும். ஸோ அதனால் ஒரு கம்மியான ஒரு 10 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். 10 இல்லை 20க்குள்ளே தான் வரும் ஓகேங்களா. ஸோ அந்தந்த ஏரியாவை பொறுத்து ஓகேங்களா. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதில் பின்னாடி பேஜ் இருக்கும்ல, அதில் வந்து எதுக்கு வந்து அதிகமான மார்க் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா. யூனிட் 7க்கு அதிகமாக இருக்குது. அப்போ அதை ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ பின்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க. யூனிட் 6 இப்போ யூனிட் 7ல் தான் அதிகமாக இருக்குன்னா யூனிட் 7, யூனிட் 6, யூனிட் 5 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான இருக்கிறது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் அப்படி வச்சுக்கோங்க. இல்லை இடையில வந்து உள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஓவராலாக பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சிலபஸ்க்கு பின்னாடி ஒரு பேப்பரில் நீங்கள் இந்த இது எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஐஎன்எம்க்கு அப்படின்னா 15 மார்க் தான். ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சேர்ந்தால் 15 மார்க் தான். எக்கனாமிக்ஸ்க்கு 20 மார்க்ஸ். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது சிலபஸ் நம்பர் 1. நம்பர் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாளே எப்படி படிக்கணும், எந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒர்க் டைமு, இன்னொன்று வந்து ஸ்டடி டைம் ஓகேங்களா. ஸோ 2ஆக டிவைட் பண்ணிட்டு இது வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே ஒர்க்கிங் போயிட்டு வந்தவங்க தான் அவங்களுக்கு ஒரு சில டைம் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஓகேங்களா. ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒர்க்கிங் டைம் இந்தந்த டைம்லனா நான் வந்து இப்போ பாத்திரம் கழுவுறது, துணியை துவைக்கிறது, வீடை தூக்குறது இதெல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி டைமில் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி டைமுக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மற்ற டைமில் ஒர்க்கிங் கொடுங்க ஓகேங்களா. ஸோ ஒர்க் டைமுக்கு வந்து கொடுத்துருங்க. ஒர்க் டைம்னால் இந்த வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகள் ஓகேங்களா. ஸோ அதில் அப்போ கிட்ஸு வேறு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்டடி டைமு, இன்னொன்று வந்து ஒர்க்கிங் டைமு ஓகேங்களா. ஒர்க்கிங் டைம்னா ஹவுஸ் ஒர்க் டைமு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். 3வது இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கில் இதுவும் ஒன்று. ஓவரால் ஸ்டடி பிளான். அதாவது வந்து இப்போ இந்த மாதத்தில் இதை முடிக்கணும்ப்பா, பாலிட்டி முடிக்கணும்ப்பா, இந்த மாதத்தில் இப்போ ஜூன் மாதத்தில் ஹிஸ்ட்ரி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஐஎன்எம் முடிக்கணும், ஆகஸ்ட் மாதத்தில் ஐஎன்எம் முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஓவரால் பிளான் போட்டு வைக்கணும். அதே மாதிரி மேக்ஸில் வந்து இந்த டாபிக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் ஒரு மாதத்துக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் டைம் அண்ட் ஒர்க்கும் முடிக்கணும். ஸோ அடுத்த மாதத்துக்கு 2 டாபிக் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ 2 டாபிக் போட்டால் முடியாது. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்து நீங்கள் என்ன ஒரு மாதத்துக்கு இவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிறது போடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் போட்டிருப்பேன். அடுத்து தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3ஆக டிவைட் பண்ணி போட்டிருப்பேன். இது வந்து ஓவரால் ஸ்டடி பிளான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பிளான். இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. மந்த்லி பிளான் மட்டும் போட்டுக்கிடுவாங்க. ஸோ மந்த்லி பிளான் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி ஒரு டேபிளை வந்து ஒரு 4ஆக டிவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, 31 நாளையும் எழுதிக்கோங்க. 31 நாள் பிளேஸ் இல்லை அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, அதான் பஃபர் டேன்னு சொல்லுவாங்க. இந்த சாட்டர்டே சண்டேக்கு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் அந்த ஒரு பாக்ஸில் சாட்டர்டே சண்டே எழுதிக்கோங்க ஓகேங்களா. திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. சாட்டர்டே சண்டே வந்து அதை ரிவிஷன் டேவாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சப்போஸ் திங்கள் டு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லெசன் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சாட்டர்டே சண்டே வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் பஃபர் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சாட்டர்டே சண்டே பஃபர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ரிவிஷனுக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மந்த்லி பிளான். அப்போ என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு ஓகேங்களா. இது வந்து என்னது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு என்னென்ன டைம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த டைமுங்க கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மண்டேலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓவரால் ஸ்டடி பிளானு. ஸோ மே மாதம் இதுப்பா, ஜூன் மாதம் இது, ஜூலை மாதம் இது, அப்புறம் ஆகஸ்ட் மாதம் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போட்டு வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ அக்டோபரில் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. 4th லாஸ்ட் ஒன்றுனா மந்த்லி பிளான் ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மந்த்லி பிளானை இப்படி பேப்பரில் எழுதாமல், இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபாலோ
பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி பிளான் மாதிரி போட்டுருவேன். அந்த அன்னைக்குள்ள டேட் அதோட கிழமை வந்து அப்படி கீழே 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 எழுதுகிற மாதிரி போட்டுக்க. நீங்கள் அப்படியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த 3 முதல் 3 இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே ஒரு டைம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மற்றதுக்கு ஃபுல்லாக அது யூஸ் ஆகிடும். அகைன் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மந்த்லி பிளான் அப்படிங்கிறது வந்து மாதம் எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஸ்டடி பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவலில் போட்டுறக்கூடாது. நமக்கு நேரம் எவ்வளோ இருக்குதோ அந்த நேரத்தை பொறுத்து தான் நம்ம ஸ்டடி பிளான் போடணும். ஃபஸ்ட்டு 2 மாதம் கூட ஃபஸ்ட்டு 1 மாதம் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஸோ இப்படி போடும்போது எக்ஸாம் வரும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எப்படியா படிச்சாகணும்னு சொல்லி அப்புறம் நைட் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ மார்னிங் ஸ்டடி இந்த மாதிரி நிறைய டைம் வந்து படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ வேலையோட டைம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த ஸ்டடிக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து ஒரு திருப்தி வந்து வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுத போனீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, நான் படிச்சிருக்கேன், நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற இந்த சின்ன ஒரு விஷயந்தான், இந்த 4 பேப்பர் நான் சொன்னல, இந்த 4 பேப்பர் தான் உங்களுடைய அந்த எக்ஸாம் ஹாலோடைய ஒரு ஒரு ரிலாக்ஸாக எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லையோ இல்லை லைக்கோ போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரைடே இன்றைக்கி. ஓகேங்களா? இப்போ நான் சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. இந்த 2 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவரால் பிளான் போடுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் போடுங்க. திங்கக்கிழமையிலேருந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. மந்த்லி பிளான் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சாட்டர்டே சண்டே இந்த 4 ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீங்கள் மண்டேலேருந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் ஜஸ்ட் 2 ஹார்ஸாவது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மந்த்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா?